வெல்கம் டு மை சேனல் மாற்றிருக்கீங்க. இன்றைக்கி நம்ம எதுக்கு வீடியோ போட்டோம்னா இன்னைக்கு ஃப்ரைடே ஜும்மானால இன்றைக்கி நான் வீடியோ போட்டேன். ஆனால் நான் வீட்டிலேருந்து இங்கே வரும்போது எடுக்கலான்னு நினச்சேன், ஆனால் எடுக்க முடியல. அதனால நான் இங்கே பள்ளிவாசல்லேருந்து வீட்டுக்கு போவோம், அதான் காமிக்கிறோம். இவங்களாம் சேர்ந்து தான் வர போகிறாங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோ. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், இதுதான் அந்த எப்படி சொல்கிறது, அந்த பள்ளிவாசலோட அந்த சைட் மெயின் கேட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பள்ளிவாசல் நீளமாக போகும், அதான் பாங்கு சொல்கிற இடம். இது பார்த்தீங்கன்னா அந்த தொழுகை இடம், அங்கே எல்லோரும் உட்காந்துட்ருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா அந்த பெண்கள் சாப்பிட்ற இடம். இதுக்கு முன்னாடி ஆம்பளைங்க சாப்பிட்ருந்தாங்க, இப்போ பொம்பளைங்க மாற்றிட்டாங்க, கேர்ள்ஸ். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஆம்பளைங்க சாப்பிட்ற இடம் இங்கே இருக்குது. அதான் இங்கே பார்த்தீங்களா ஒரு கிணறு இருக்குது, கிணறு. கொஞ்சம் இறங்கிச்சு பாருங்க தண்ணி. யாரும் ஜூஸ் குச்சி போட்டு வச்சுருக்காங்க. அங்கே ஒரு கிணறு இருக்குது, அழுக்காக இருக்குல்ல இந்த கிணறு, அது எப்படி குடிச்சிங்க பாருங்க. இங்கே ஒரு கிணறு இருக்குது, பாதி தான் இருக்குது பாருங்க. இங்கேருந்து அதுதான் நம்ம வீடியோ. கொஞ்சம் வெயில இருக்கனால தெரியல. இது அந்த சமைக்கிற அறை. இங்கே தான் கந்தை வைப்பாங்க, பந்தை. அப்போ இங்கே தான் சமைப்பாங்க. போகும்போது நம்ம இந்த வழியில் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ், ஷார்ட்கட் மாதிரி இருக்கும். இதோ நம்ம வீடு அங்கே அந்த சைடு இருக்குது. உங்களை தான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே காய்கறி வெட்டுவாங்க, இங்கே சமைப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே சமைப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க, மிக்சியில் போட்டு வச்சுருக்காங்க, மிக்சி எல்லாமே இருக்குது. இங்கே ஒரு வழி இருக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே ஒரு வழி போகுது, அதுக்கப்புறமா இங்கேயும் ஒரு வழி போகுது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நாற்று வர அடிக்குது ஃப்ரெண்ட்ஸ். குப்பை சார் இதோ அங்கே தான் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடு. அதுதான் எங்கள் வீடு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி ஏறி நீங்கக்கா. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் அப்படி உட்காந்துட்டேன். பத்திரம் இதோ நம்ம வீடு தெரியுது. திஸ் இஸ் அவர் ஹவுஸ். இங்கே என்ன நம்ம வீடியோ எடுப்போம். இங்கே இப்போ பள்ளிவாசல்லேருந்து அங்கே தான் நம்ம போக போகிறோம். இந்த வழியாகவும் போகலாம், ஆனால் அந்த சைடு முள்ளு செடியெலாம் இருக்குது. இதோ இந்த வழியாக எகிரி குச்சி போகலாம், ஆனால் அந்த சைடு முள்ளு செடி இருக்குது, அதனால் போக முடியாது. அதனால் நம்ம இதோ அந்த வழியாக போயிட்டு அப்படி போக போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பள்ளிவாசலுக்குள்ளே போகலாம். இதோ அந்த வீடு யார் வீடு தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? இவனோட வீடு தான், அஃப்ராஸ் மாதிரி வீடு. என் வீடுன்னு சொல்ல முடியாது, எல்லாரோட சொந்த வீடு மாதிரி தான். ஆமாம். இங்கே பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே ஒரு வீடு. இந்த ஊர்லேயே லாஸ்ட் வீடு கூட இது சொல்லலாம். இது கூட லாஸ்ட் வீடு பெரிய வீடு கூட இல்லை, அது ஹோட்டல்னு சொல்லுவாங்க. 5 ஸ்டார் வெறும் ஹோட்டல்னு சொல்லுவாங்க. செம வீடு. அந்த வீடு 2 in 1 ஃப்ரெண்ட்ஸ். வீடும் இருக்கும், ஆனால் அங்கே ஹோட்டலும் செஞ்சு வச்சுருப்பாங்க. ஆனால் அந்த இது ரொம்ப பெருசாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் இன்றைக்கி தான் உள்ளே போய்ட்டு வந்தோம். எங்களால் முடிஞ்சால் காமிச்சிருப்போம், எங்களால் முடியல, உள்ளே போக முடியல. எங்கள் ஒரு ஃப்ரெண்டு தான் கூட்டிகிட்டு போனேன் வீட்டுக்கு, ஆனால் ரொம்ப உள்ளே போக முடியல ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டினியூ பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அங்கே பாருங்க, இங்கே எது சூரியன் தெரியுது. இப்போ குதிக்க போறாரு பாருங்க, எப்படி குதிக்கிறாரு பாருங்க. ஆனால் அதில் கட் பண்ணிடு. ஃப்ரெண்ட்ஸ் நான் போயிட்டு இருக்கேன். அப்படியே அந்த மரத்துக்கிட்ட
ஃப்ரெண்ட்ஸ் அந்த வழியில் கூட போகலாம், ஆனால் அங்கே முள்செடியாக இருக்கும், சில நேரத்தில் பார்க்க முடியாது. ஆமாம், இதோ இங்கே தான் இங்கே உட்காந்து சாப்பிடுவோம். இங்கே வந்து இது இப்போ இங்கே சாப்பாடு இல்லைனால எடுத்துட்டாங்க. கேம் கம்ப்ளீட்டட். இங்கேருந்து அப்படியே அது வரைக்கும் போகலாமா வரியா? சுற்றிட்டு வரணும். இப்போ இவங்க 2 பேரும் ஒரு டாஸ்க் பண்ண போகிறாங்க. இங்கேருந்து இது வரைக்கும் வர போகிறாங்க, அந்த இது வரைக்கும் வர போகிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் டாஸ்க் நம்ம ஸ்டார்ட். ஃபாகி முன்னாடி போயிட்டுருக்காரு. சுவாரஸ்யமாக விளையாண்டுருக்காரு. நடுவில் வந்து இதெல்லாம் வருது. இங்கே பாருங்கள் ஃபேனு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி போகிறாருன்னு. சுற்றிட்டு வரணும். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், இங்கே ஏதோ இருக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். கல்லூரிதா பாருங்க. இப்படி போயிட்டு அங்கே வரைக்கும் நின்றுட்டு இங்கே சுற்றி இப்படி போகணும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் செடி. இது கருவேப்பிலை செடிக்குள்ளே சொல்லலாம். புரிஞ்சுமா ஃப்ரெண்ட்ஸ்? எப்பா எனக்கு ஐடியா படுத்தல மாட்டேங்குது. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க. இங்கே பாருங்க சுவாரஸ்யமாக போயிட்டு இருக்காரு. அப்போ இப்போ இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்குது. 5 செகண்ட், 4 செகண்ட், 3 செகண்ட், 2 செகண்ட், 1 3 செகண்ட், 1 செகண்ட், 0 செகண்ட். முடிச்சிட்டாரு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீட்டுக்கு போகலாமா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ நம்ம வீட்டுக்கு போக போகிறோம். இப்போ பாருங்க குளிக்கவும் இங்கே என்ன பண்ணிருக்காங்கன்னு. தயவு செய்து தொடரில் குளிக்கவும். அங்கே போகலாம். யாரும் இருக்காங்க ஃப்ரெண்ட். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் உள்ள கிச்சன் மாதிரி. வாங்க இதுக்குள்ளே காமிட்டேன். தோ ஹலோ ஹலோ ஹலோ. இங்கே அப்படியே எக்கோ கத்தோம், எக்கோ வரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எக்கோ அடிக்குது. இங்கே கூட நாங்கள் உட்காந்து சாப்பிட்ருக்கோம். இங்கே ஆமாம் லேடி ஃப்ரெண்ட்ஸ். இதுக்குள்ள இது மாலை பக்கம் வழியே இருக்குது. இதுக்கு போய் பார்க்குற மாதிரி. நீ பரிவாசல் தானே. இதுக்கு மேலே ஒரு வழி போகுது ஃப்ரெண்ட்ஸ். வா சூப்பர், மாஷல்லா. இப்போ தான் முதல் முறையாக வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். எங்க ஃப்ரெண்ட்ஸ் நின்றுட்டு பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு தடவை. தெக்க முக்கு சிக்கு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போகலாம். ஃப்ளோர் போகலாம்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு ஒரு ஷார்ட்கட்னு சொல்லலாம். இது என்ன வழின்னு தெரியல. எங்கள் வீடு அங்கே தெரியுது, ஆனால் ஒழுங்காக வீடே காமிக்க முடியல.
இது ஒரு வீடு. அம்மா ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு வீடு. எங்கே பாருங்க ஃபுல்லாக வீடு தான். பார்த்துக்கோங்க, அது வீடியோ மட்டும் காமிக்கிறேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நிலா கூட தெரியுது. அங்கே போகலாம். ஆமாம், அங்கே போகலாம். ஐயோ வராங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்படி கூட போகலாம், ஆனால் பழையாசல் கூட்டே போகும் கிட்டேயே. இதான் இங்கே தான் ஒரு ஃபங்க்ஷன் வச்சாங்க, இங்கே தான் சாப்பிட்டோம் நாங்கள். இவங்க எங்கே போகிறாங்க? நம்ம அவங்க என்ன இருக்காங்க பார்ப்போம். இப்படி போகலாம். நீங்கள் வந்துருக்க இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பக்கெட்டில் ஒரு இது இருக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இது பழுவசூரோட பேக் சைடு. இது ஃப்ரெண்ட்ஸ், இது ஷார்ட் கட்டு. இந்த இடம் எனக்கு காட்டுமா? கொஞ்சம் தூரம் போயிட்டு நான் ஆன் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இங்கே வந்துட்டோம், பார்த்துக்கோங்க. பழையசலுக்கு வெளியே சைடு வந்துட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், பையான்சில் வித்து கொஞ்சம் தூரம் வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க எங்க மேலே கட்டுறாங்க லேடிஸ். மேலே மேலே பாருங்க. நான் இப்போ போயிட்டு இருக்கேன். இந்த சைடுக்குள்ளே போகலாம், அந்த சைடுக்குள்ளே போகலாம். அவன் காமிக்க கூடாதுடா ஃப்ரெண்ட்ஸ். இப்படியே போகலாம். நான் போய் காமிக்கிட்டா ஏறுறது கஷ்டமாக இருக்குது. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் போயிட்டுருக்கேன். எப்பா நான் போயிட்டுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்படி கூட போகலாம். ரெண்டு பேர் இந்த சைடு வராங்க பாருங்க. இவனை ஃப்ரெண்ட்ஸ் எங்கேயும் புகையை போடுறாங்க. புகையை போட்டு விட்டாங்களா இல்லை பாம்பு போட்டு விட்டாங்களா எனக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நாத்தான் வருது. ஒரு வேளை அழுக்கு வந்து பாம்பு விட்டுட்டு போயிட்டானோ. ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். அவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. நான் அப்படியே கம்முன்னு வந்துட்டேன். இங்கே தான் எங்கேயோ போட்டிருக்காங்க வீடு. இந்த சைட் போய் காமிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எல்லாருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இதோ காமிக்கிற ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் இருக்கிறேன். நீங்களும் வாங்கடா. வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இதோ இங்கே மண்ணை போட்டு மூடி வச்சுருக்காங்க. பாதி தான் கட்டினாங்க, அதோட ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. தப்பா கட்டிட்டாங்க. இங்கே பாருங்க. பாருங்க பள்ளம். இங்க இருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு காமிச்சு சார் இறங்கி போய் காமிப்போமா? வா, இறங்கி போய் காமிப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நான் கீழே வந்துட்டு அந்த சைட் போய் உங்களுக்கு காமிக்க போகிறேன்.
சரக்குல இப்படி வரும்போது இழுத்துட்டேன். சாரி. சரியா? வேணா அடிச்சுக்கோ ஒரு தடவை. இப்படிலாம் பண்ணக்கூடாது. அடிபட்டுருக்கு. இதோ வீடு எங்கள் வீடு அந்த சைடு இருக்குது. அங்கே ஒரு வழி இருக்குதோ அங்கே தான் நம்ம போகிறோம். இப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடு போகலாம். ஆமாம், வீட்டுக்கு போகலாம். ஆனால் அங்கே அடைச்சி வச்சுருக்காங்க, போக முடியாது நம்மளால. போகலாம்டா, ஈஸிடா. நான் ஒன்று மாதிரி அழுதும் ஃபுல்லாக விஷம் இருக்குது. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்கே போயிட்டு பார்த்து போல இங்கேருந்து எதிரி கட்டிக்கலாம். முழு செடியாக இருக்கு. ரத்தம் வருதாடா? பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்கே கூட ஒரு வீடு கட்டுறாங்க. எல்லாமே இங்கே முள் செடியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பார்த்து பக்குவமாக தான் போகணும். ஆனால் இங்கே போகணுன்னா நீங்கள் பார்த்து தான் போகணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா சாணி மண்டையமாக இருக்குது. மறக்காமல் அந்த வயல் வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், அது பார்த்துட்டு வேணால் பாருங்க. நம்ம முள் செடியாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம உங்களுக்கு சர்ப்ரைஸ் கிடைப்போம். இங்கே தண்ணி இருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நானி என்னாச்சு, இதுதான் ஊர்னினா எங்கள் ஊர்லேயே வந்து இதுதான். எங்கள் ஊர்லேயே பெரிய ஊர்னி இதுதான். இது பாருங்க, பாருங்க பாருங்க, அவங்க 2 பேரும் போயிருக்காங்க. நம்மளும் தனிச்சா போவோம். வீடு அந்த சைடு இருக்குது. அந்த சைடு போவது முள்ளா இருக்கும். என்னடா ஆச்சு? நான் சைடு வைக்க போயிட்டு வந்தோமா? ஒரு வீடு போட்டுருவோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வீட்டுக்கு முன்னாடி சேர்ந்தாச்சு. அந்த சைட்டு சும்மா அந்த சைட் போய் பார்க்க போகிறோம். ஃபாகிப் எங்கடா திரும்பலாம்? அவங்க பார்த்து வரணும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாட்டு போகணும். ஏன் நினைக்கிறோம்? இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கூட்டமாக காக்கா நிற்குது. முள்ளு கீழே கொத்திடாது. அங்கே பாரு, முழு செடி இது விஷம் முழு செடிலாம் பார்த்து வா. விஷம்லாம் இல்லைடா, அது வரைக்கும் முழு செடிடா. மாட்டு இருக்குடா, முட்டிரும்டா. கோவமாயிடுச்சு. எல்லாமே ஜல்லிக்கட்டு மாடு நிற்கிற, எல்லாமே ஜல்லிக்கட்டு மாடு. ஆமாம், போக முடியாதா? எந்த அளவு முட்டும் உடம்பு இருக்காது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போக போகிறேன்.
வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே முள்ளு செடியாக இருக்குது. இங்கே பாருங்கள், இதுதான் நம்ம வீடு. தூரத்துலேருந்து பார்க்க நம்ம சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சொல்லப்போனால் இந்த சன்செட் இருந்து இங்கே பார்க்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எஸ்மி ரிஸ்வான் தெரியுமா? அவங்க சேனலுடைய தம்பி தான் இவர். கோபால், என் பேர் வந்து கோபால். இவன் பேர் எறும்பு கையில் வச்சுருக்காங்க. ஹாய் கேஸ், நான் உதய்ஃபா. நான் குட்டி பாஸ்லேருந்து வந்திருக்கேன். சொல்லப்போனால் இங்கே முள்ளு செடி அதிகமாக இருக்குது. இல்லைன்னா அந்த சைடு நம்ம போயிருப்போம். இந்த சைடு ஏன் போடலன்னா மாடு இருக்குது. கேட்கலாம், ஏன்டா அவங்க அங்கே ஒருத்தர் இருக்காங்க, அவங்களெல்லாம் முட்டையெல்லாம் கேட்கலாம். அவங்களாம் வந்து அந்த வளப்பாறதுனால அவங்களெல்லாம் ஒன்றும் சொல்லப்போனால் இதெல்லாம் வயல். ஆனால் இந்த மாதிரி கட்டிடுறாங்கன்னா அடுத்த வீடாக போதுன்னு நடத்தும் அவங்களுக்குலாம். அதான் அதோட ரெஃபரன்ஸ் தான் இப்படியே காட்டுறாங்க. இந்த சைடும் வீடாக போகுது ஒரு நாள். அதனால தான் இவ்வளோ பெருசாக இங்கே ஒரு வீடு வரப்போகுது. ஐ திங்க் எதிர்காலத்தை வரும், ஃப்யூச்சர் வராமல் இருக்கலாம், வராமல் இருக்கலாம் காய்ஸ். நம்மளால் போக முடியல. அதுக்கு இங்கே எவ்வளோ ட்ரை பண்ணார், அவங்களாலேயும் போக முடியல, நம்மளாலேயும் போக முடியல. ஆனால் இப்போ நம்ம வீட்டுக்கே போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா சன்செட் வேறு லெவலில் இருக்குது. இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே ஹோட்டல் மாதிரி இருக்குல்ல. சொல்லப்போனால் அது ஹோட்டலே கிடையாது, வீடு. அது எங்கள் மாமா வீடு தான். நல்ல குவாலிட்டியான இருக்கும். ஊஞ்சல் இந்த மாதிரிலாம் இருக்கும். ஒரு நாள் நாங்களும் இந்த மாதிரி வீடியோ போகிறோம். அடுத்த வீடியோவில் நம்ம இந்த வீட்டுக்கு எப்படி போகலான்னு பார்க்கலாம். ஸோ காய்ஸ், அவ்வளோதான். ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ வீட்டுக்கு போகலாம். இங்கே 2 பேர் முன்னாடி போயிட்டாரு. இப்படியே போகலாம், ஆனால் நம்மளால போக முடியாது. ரேகானை பாருங்கள். ரேகான், முள்ளு கடிச்சிட்டா என்னது? ஏன் கையை பிடிங்கடா என்னாச்சு? நம்மளும் இந்த செட் போக முடியாது, இப்போ ஏறுறது கஷ்டம். ஹாய் गाइस, வெல்கம் பேக் டு ஆர்டிஸ்டிங். இங்கே பாருங்க, நிறைய ஃப்ளவர்ஸ் இருக்குது. இது முள்ளு மாதிரி. ஆனால் பார்த்து தான் பண்ணணும். இன்னும் வந்துடும். இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் பார்த்து வாங்க guys. இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் பார்த்து வரணும். இப்போ பாருங்கள், ஊனி கலர் கொஞ்சம் மாறிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் காமிக்க விருப்பம் இல்லை. நம்ம போயிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கிட்ட வந்து காமிடான்னு சொன்னேன். பண்ணதரா ஃப்ரெண்ட்ஸ், இதோட வீடியோ முடிஞ்சிச்சு. உங்களை அடுத்த வீடியோ பார்க்க பை பாய் ஃப்ரெண்ட்ஸ்.